ராஜி கிராக்கர்ஸ். ஆமாம், தீபாவளி நெருங்கிருச்சே, இன்னுமா நீங்கள் பட்டாசுகளை புக் பண்ணல? தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில் வாங்கக்கூடிய ஒரே இடம் ராஜி கிராக்கர்ஸ். இவங்களுடைய பட்டாசுகள் தரமாக இருந்ததுனாலையும் இவங்களுடைய ஆடை நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணி நம்ம வியூவர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சதுனாலையும் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மந்தில் கொடுத்த அதே 85% டிஸ்கவுண்ட்டை இப்போ இவங்க அக்டோபருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே பட்டாசுகளை புக் பண்ணுறவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இவங்களுடைய புக்கிங் சைட்டையும் கான்டாக்ட் டீடைல்ஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ் கிட்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சேஃபாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுங்க. இந்த தீபாவளிக்கு உங்களுடைய பிஸ்னஸை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? அதுக்கு தான் இருக்கிறாங்க கிரியேட்டிவ் ஆட்ஸ். 20 வருஷமாக அட்வர்டைசிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இவங்க இப்போ டிஜிட்டல் வால் பெயிண்டிங்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளுங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணால் போதும். லோக்கல் பெர்மிஷன்லேருந்து எக்ஸிக்யூஷன் வரைக்கும் எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இப்போ இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி முத்தூட், வோடஃபோன், பெப்சி, பச்சேபாஸ், கலர்ஸ், விஜிஎன் பில்டர்ஸ், அருணெக்ஸல்லோ அப்படின்னு பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு இவங்க ஆல்ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெயில், மழை, புயல் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி நிலைச்சு நிற்கக்கூடிய வைப்ரண்டான கலர்ஸில் ப்ரீமியம் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்ஸில் இவங்க பண்ணி தர்றாங்க. ஸோ இந்த தீபாவளி சீசனில் உங்கள் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், ரியல் எஸ்டேட் ஆட்ஸுக்கு டிஜிட்டல் வால் பெயிண்ட்ஸிங் இன்னமும் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அப்புறம் என்ன, உங்களுடைய பிராண்டுடைய தீபாவளி விசிபிலிட்டிக்கு கிரியேட்டிவ் ஆட்ஸுக்கு கால் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் காந்தாரா லெஜெண்ட் சாப்டர் 1 படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதைக்களத்தை இவங்க சொன்ன அதே குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நான் உங்களுக்கு சொல்லணும்னா எப்படி ஒரு 30-35 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு கதையை புரிய வைக்கவே. அதுக்கு பதிலாக சிம்பிளாக ஒரு மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். படத்துடைய ஆரம்பத்திலேயே காந்தாரா காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படின்னு ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சில விஷயங்கள், அதை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ராஜா தன்னுடைய மகனோட அந்த காட்டுக்குள்ளே போகிறவர் ஒரு தருணத்தில் இறந்து போகிறார். இப்போ கூட போனால அந்த சின்ன பையன், அதாவது அரசருடைய பையன், அந்த பையன் அரசனாகி இப்போ அந்த பையனுக்கு ஒரு மகன் வந்து அவன் அரசனாக இருக்கான். அதாவது உள்ளே போய் இறந்த அந்த அரசருடைய பேரன் இப்போ அரசனாக இருக்கான். தான் தாத்தா எதுக்காக ஈஸ்வர பூந்தோட்டத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரோ, அவரால் முடியல, நம்ம அதை நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் திருப்பி அதே காட்டுக்குள்ளே காலை வைக்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் 2022 வெளியான காந்தாரா படத்துடைய ப்ரீக்குவலாக இன்னைக்கு ஒரு ப்ரீமியர் ஷோவில் வெளியாகிருக்கு அப்படி தான் சொல்லணும். அந்த படத்தை இயக்குனர் ரிஷப் ஷெட்டி எழுதி இயக்கி நடித்ததும் ரிஷப் ஷெட்டி தான். அந்த காந்தாரா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவரே தான் இந்த படத்தையும் எழுதி இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துடைய முடிவில் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ரிஷப் ஷெட்டி அப்படின்னு போடும்போதே இதுக்கான பார்ட் 2 இருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது இதுக்கு அடுத்த சீக்வல் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி காந்தாரா சாப்டர் 2 அப்படின்னு சொல்லி லீடும் விட்டுட்டாங்க. இதையும் ஒரு கூடுதல் தகவலாக தெளிவாக இங்கேயே சொல்லிடுறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே இதனுடைய ரைட்டிங், ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், அந்த அளவுக்கு நம்மளை ஸ்தம்பிக்க வச்சு விட்டாங்க. ஏங்க 125 கோடியில் எப்படி ஒரு படத்தை இவங்க எடுத்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை ஆச்சரியப்படுத்தி விட்டுருச்சு இந்த டீமு. நம்ம பற்றி தெரியும் இல்லையா, 300 கோடி 350 கோடி பட்ஜெட்டில் படம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 250 கோடி ஹீரோவுக்கே சம்பளமாக கொடுத்துட்டா, மீதி 50 கோடி 60 கோடியில் என்னத்த படம் எடுக்கிறதுங்க, அந்த அளவுக்கு தான் ஃபைனல் ப்ராடக்ட் இருக்கும். ஆனால் 125 கோடியில் செம்மையான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு இந்த டீமு. அதுக்கு காரணம் குறிப்பிட்ட ஒரு 3-4 ஆர்டிஸ்ட்டை தவிர எல்லாருமே ஆல்மோஸ்ட் நிறைய பேர் நியூ ஃபேஸஸ் தான். எங்கே போய் கேமராவை ஒரு ஃப்ரேமை வச்சா கூட உள்ள 100 பேர் 200 பேர் அடேங்கப்பா 500-600 பேர்லாம் இருக்காங்க ஒரு சீனுக்குள்ளே. அந்த அளவுக்கு ஸ்தம்பிக்க வச்சுருக்காங்க. அந்த பிரமிப்பு, பிரம்மாண்டம் அப்படிங்கிறத சீனுக்கு ஸ்க்ரீனுக்குள்ளே ஒரு ஃப்ரேம்லையும் கொண்டு வந்திருக்கு இந்த டீமு. இன்ஃபேக்ட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு பார்க்கும்போது, ஏங்க ஃபர்ஸ்ட் பார்ட் காந்தாராலாம் அந்த கடைசி 20-25 நிமிஷம் சும்மா என்ன மாதிரி கூஸ் பம்பை கொடுத்து ஹைப்பை கிளப்பி விட்டுருந்தாங்க. என்னங்க செகண்ட் பார்ட்னு ஆர்வமாக போய் உட்காந்தா இப்படி என்னமோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க படம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. சும்மா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கதாபாத்திரங்களை மட்டும் வச்சு ஏதோ பேருக்கு காமெடியாக அப்படி திரைக்கதையை மூவ் பண்ணி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. என்னங்க வளவலா குளவலான்னு இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. செகண்ட் ஹாஃபுக்கு இன்ட்ரோல் பிளாக் தாண்டி செகண்ட் ஹாஃபுக்குள்ளே கால் வச்சு படம் அதுக்கப்புறம் சும்மா ஜெட்டு வேகத்தில் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது நம்மளை பயங்கரமாக மேனுப்புலேட் பண்ணி விளாண்டாங்கி பஸ் பெருசாக ஒரு 4 கதாபாத்திரங்கள், அது யாருன்னே நான் இங்கே சொல்லலை, அது ஸ்பாயிலர் ஆகிடும். குறிப்பிட்ட ஒரு 2-3 கதாபாத்திரங்களை வச்சு என்னங்க உப்புக்கு சப்பானியாக எழுதி வச்சுருக்காங்க, இதெல்லாம் கேரக்டராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சு அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எலிவேட் பண்ணி சும்மா அள்ளி எரிஞ்சிட்டாங்க செகண்ட் ஹாஃபில்.
வேற மாதிரி சம்பவங்கள் இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் முழுக்க இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத ஒரு சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ், ஒரு சில ட்விஸ்ட், எல்லா விஷயங்களும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க நம்ம அந்த அளவுக்கு நம்மளை மேனிபுலேட் பண்ணி விளையாண்டதுனால தான் செகண்ட் ஹாஃப்ல அந்த ட்விஸ்ட் அந்த அளவுக்கு நம்மளால என்ஜாய் பண்ண முடிஞ்சது. நிச்சயமாக அவ்வளவு லேஸ்ல எதையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாட்டோம் அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே. ரிஷப் ஷெட்டி இந்த படத்துலையும் செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுலேயும் அந்த குலிகா அப்படிங்கிற அந்த கடவுள் அந்த சாமி உடம்புக்குள்ளே போகிற அந்த சீனு சும்மா வேற மாதிரி சீன் ப்ரெசன்ஸு, வேற மாதிரி நம்மளால மிரட்டி விட்டாப்புல அந்த சீனை. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட இருந்து பல காட்சிகளை வேற லெவலுக்கு புல் ஆஃப் பண்ணி செகண்ட் ஹாஃப்லாம் எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போனதில் அவருக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பங்கு இருக்குது. அது ரைட்டிங்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸையும் நிச்சயமாக பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரிஷப் ஷெட்டி இந்த படத்தில். மணிகண்டன் தான் தமிழ் டப்பிங்கில் அவருக்கு டப் பண்ணியிருக்காப்புல. மணிகண்டனுடைய வாய்ஸ் ஓரளவுக்கு நல்லா மேட்ச் ஆகிருந்தது, அவருக்கு நல்லாவே இருந்தது. அந்த பவர்ஃபுல்லான எக்ஸிகியூஷன் நிச்சயமாக அவருடைய வாய்ஸில் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அது ரிஷப் ஷெட்டிக்கு மட்டும் இல்லாமல் இதில் மாயக்காரன்னு சொல்லி இன்னொரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டருக்குமே வாய்ஸ் அந்த பிச்சை கொஞ்சம் மாற்றி இவர் தான் டப் பண்ணியிருக்காரோ, அதுவுமே மணிகண்டன் வாய்ஸ் மாதிரியே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. பட் ஷியோராக எனக்கு தெரியாது அந்த கேரக்டருக்கு மணிகண்டன் தான் டப் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது. பட் எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சது, அவரே வாய்ஸ் தான், அதே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அவருக்கு அடுத்து ருக்மிணி வசந்த் அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணணுமோ படத்துடைய செகண்ட் ஹாஃபில் எக்ஸ்ட்ரானரியாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அவங்க. இது போக இன்னும் 2 முக்கியமான கதாபாத்திரங்கள், ஒன்று ஜெயராம், இன்னொன்று குல்ஷன் தேவையா. 2 பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை நிறைய ரிவீல் பண்ண முடியாது, நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இது போக பிரமோத் செட்டி அங்கங்கே வர மாதிரி ஒரு கதாபாத்திரம் அவரும் என்ன தேவையோ பண்ணியிருந்தார். இது போக நான் சொன்ன மாதிரி படத்தில் பல ஆர்டிஸ்ட்டு நியூ ஃபேஸாக இருந்தாங்க. ஒரு 5 பேர் 6 பேர் 8 பேர்னா பரவாயில்ல, ஆர்டிஸ்ட்டை காஸ்ட் பண்ணலாம். 300 பேர் 400 பேர் இருந்தால் யாரை காஸ்ட் பண்ணுவீங்க? அந்த அளவுக்கு பல பேர் புதுமுகங்களாக இருந்தால் கூட அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த அளவுக்கு கனக்கச்சிதமாக செட் ஆகியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய இன்னொரு மிகப்பெரிய பலம் இதனுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் இவங்க அதகலமாக காட்சிப்படுத்தின விதம். எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே செம்மையாக இருந்தது. இது போக படத்தில் சில குறிப்பிட்ட காட்சி அமைப்புகளுமே பிரமிக்க வச்சிருந்தாங்க நம்மளை. குறிப்பாக அந்த காந்தாரா காட்டுக்குள்ளே முதல்ல நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி பல காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அதகலமாக இருந்தது. அந்த தேர் ஊருக்குள்ளே ஓடி வர்ற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த புலி வரக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கட்டும்னு ஒரு சில சீக்வன்ஸ் வந்து காட்சிகளாகவே நம்மளை பிரமிக்க வச்சுருந்தாங்க. செம்மையாக புல் ஆஃப் பண்ணியிருந்தது இந்த டீமு. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான பிரில்லியண்ட்டான ஒரு எக்ஸிக்யூஷனு எல்லாருக்கிட்டையும் இருந்து. அது அரவிந்துடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், அஜனீஷ் லோக்நாத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும், அவருடைய பாட்டும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி நல்லாவே இருந்தது. நமக்கான மூடை இந்த கதைக்கு, இந்த காந்தாராங்கிற அந்த டைட்டிலுக்கு அந்த மூடை செட் பண்ணுறதே அதுதான். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருந்தது. இது போக எடிட்டருடைய ஒர்க் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டிசைனு, சவுண்ட் டிசைனு, சிஜிஏ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்னு சொல்லி இவங்க எல்லாரும் பண்ண வேலையாகட்டும், இந்த படத்துக்கு மேக்கப்பு, காஸ்டியூம்ஸுங்கிறதும் மிகப்பெரிய வேலைப்பாடுகள் உள்ளே இருந்திருக்கு. எல்லாருமே அட்டகாசமான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருந்தாங்க அவங்க சைடில் இருந்தே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி அட்டேங்கப்பா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த வருஷத்துலேயே மிகப்பெரிய ஹிட்டே இதான் போலையே அப்படிங்கிற மாதிரி தோணுதில்லை. அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நம்ம இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான அட்டெம்ப்ட் தான் இந்த படம். பட் இருந்தும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிச்சயமாக இவங்க ஒரு 5-10 நிமிஷம் கத்திரியை போட்டிருக்கலாம். ஏன்னா நிறைய நான் ரிவீல் பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் விக்ஸ் மாதிரி சுற்றி தாங்க வந்துட்டாங்க, கொஞ்சம் கிறிஸ்பாக போட்டுருக்கலாம். செகண்ட் ஹாஃப்லாம் கையே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து எதுவுமே ஸ்ட்ரெச் அவுட் பண்ணாமல் ரொம்ப பக்காவாக அந்த அளவுக்கு ரைட்டிங்கில் சாலிடாக நிற்க வச்சுருந்தாங்க படத்துடைய செகண்ட் ஹாஃபை. வேறு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க நினச்சிருந்தா கொஞ்சம் கிறிஸ்பாக ஒரு சில இடங்களை கொஞ்சம் தேவையில்லைங்க அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டு பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வரும். அந்த கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாகவே இவங்க சிஜி விஎஃப்எக்ஸில் தான் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக பிசிறு அடித்த மாதிரி இந்த படத்துலையே சிஜி விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாங்க. இந்த கேரக்டருக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், பட் இந்த மாதிரி இருக்குதே, கொஞ்சம் பிசிறு அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் ஒரு கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு வந்தது. அது எதுன்னு நான் ரிவீல் பண்ணல, நீங்கள் படம் பார்க்கும்போது பெரிய ஸ்க்ரீனில் உங்களுக்கே தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு. இந்த 2 விஷயங்கள் தான் எனக்கு இந்த படத்துடைய கொஞ்சம் வீக்கர் சைடோ அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு, அந்த படமே எங்க கடைசி 20 நிமிஷம் மிரட்டி விட்டாங்க. மற்ற படம் பெரிய ஆகா உக படம்லாம் கிடையாதுங்க. மற்றபடி ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பட்டுச்சு. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த பாட்டோட இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த பாட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டே எனக்கு ஆகா ஓகோன்னு பிடிச்சிருச்சிங்க அப்படின்னு சொன்ன ஆளாகலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாராளமாக நீங்கள் தேட்டரில் போய் ட்ரை பண்ணி இந்த படம் பார்க்கலாம். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு UA16+ இந்த படம் ரத்தம் தெறிக்க எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் ஷோவே போட்டாங்க பல தேட்டர்ஸில், அதில் தான் நான் பார்த்தேன். தமிழ் டப்பிங் எல்லாரும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.